ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் முடிவுகள் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்கா, ரொம்ப ஷாக்கிங்கான நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் யார் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக்கே பண்ண மாட்டேங்க மக்களே, லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாமினேஷன் 12 பேர் வந்திருக்காங்க. நான் 11 பேர் ஜட்ஜ் பண்ணேன். நான் கணிச்ச மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஆள் மட்டும்தான் மிஸ்ஸு அப்படின்னா அருண் பிரசாத். சரியா? மிச்சம் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி விஜய் விஷால் அவர்கள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த 2 கணிப்பு தவறாயிடுச்சு. நான் 11 பேர் கணிச்சிருந்தேன். அதுக்கு பதிலாக யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நேம் தான். ஸோ பவித்ராவும் மிஸ்ஸிங்கு. ஓகேங்களா? ஸோ யார் யார் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு 6 ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ யார் யார் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தீபக் குத்திருப்பார். சரியா? ஏன்னா தீபக் ரொம்ப கானில் இருந்தார் மஞ்சரி மேலே. அருண் குத்திருப்பார். ஸோ 2 ஆகி போச்சு. ஸோ ஜெஃப்ரி குத்திருப்பான். அந்த மாதிரி பாய்ஸ் சைட்லேருந்து நிறையா ஓட்ஸ் மஞ்சரிக்கு வந்துருக்கும். 6 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனந்தி அடுத்து 4 ஓட்டு. ஸோ ஆனந்தி பொறுத்த வரைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா முகத்திரைகள் கிளிக்கப்பட்டது. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த திருட்டு பிரியாணியாக இருக்கட்டும், அப்புறம் பேசி சேஃப் கேம் விளாண்டுட்டு முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி பேசி பின்னாடி பேசுறது, இதெல்லாம் தோல் உரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரஞ்சித்லாம் கொலகானில் இருக்கார் ஆனந்தி மேலே அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆனந்திக்கு 4 வாக்குகள், அப்புறம் முத்துக்குமரனுக்கு 4 வாக்குகள் போட்டிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா முத்து போன வாரம் வரல நாமினேஷன், இந்த வாரம் கண்டிப்பாக வருவான் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவன் கேம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே குத்திருப்பாங்க. சரியா? ரயான் கூட குத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பெண்கள் சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த மாதிரி ஆட்கள், சாச்சனா கூட குத்திருக்கலாம். சாச்சனா குத்த மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க அப்படின்றனால ஓகே. ஸோ முத்துக்கு 4 ஓட்டு. அடுத்து ரயான், ராணவ் 2 பேருக்கும் 3 ஓட்டு. ஸோ ஒயில்டு கார்டு வெளியே போகிறாங்க. ரொம்ப சேலிலேருந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பேச முடியாமல் தவிக்கிறார்கள் ஒயில்டு கார்டு. ஸோ வருதியாக அப்படியே 3 ஒயில்டு கார்டு போயிருக்காங்க. ரியா, வர்ஷினி, சிவகுமார். ஸோ அடுத்தும் ஒயில்டு கார்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒயில்டு கார்டு பிளேயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே தள்ளுவோம். ஏன்னா இருக்கிறது 3 தான். 3மே உள்ளே வந்துட்டாங்க. மஞ்சரி, ரயான், ராணவ். ஸோ 3 உள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப யாராவது ஒருத்தவங்களை அடுத்து புஷ் பண்ணி வெளியே அனுப்பிடலாங்கிறது தான் உள்ளே ஏற்கனவே வந்த கண்டஸ்டன்ஸுடைய மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்கும். அதை எக்ஸிக்யூட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் 3 ஓட்டு. இதெல்லாம் நம்ம பசங்க தான் போட்டிருப்பானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? அடுத்து பவித்ரா பொறுத்த வரைக்கும் 2 ஓட்டுகள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், பவித்ரா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் 2 ஓட்டு எப்படி வந்துச்சுங்கிறது தெரியல. ஆனால் இந்த வட்டம் நாமினேஷன் ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு. ஓப்பன் கிடையாது, க்ளோஸ்டு தான். ஆனால் எல்லாருமே அவங்களோட ஓட்டிங்கை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பவித்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டாக ஒரு ஹோஸ்ட் கிட்ட பேசுகிறதோ, இல்லை அட்ரஸ் பண்ணுறதோ, இல்லை அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதோ, அவங்க ரொம்ப தயங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது பவித்ரா பொறுத்த வரைக்கும். ஸோ 2 ஓட்டு எப்படி வந்துச்சுன்னே எனக்கே டவுட்டு தான். ஸோ பவித்ரா பிடிக்கல அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் யாரை போட்டிருப்பாங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து சாச்சனா 2 ஓட்டுகள். சாச்சனா பொறுத்த வரைக்கும் அந்த சிறுவண்டு அப்படிங்கிறது சத்யா பேர் சொல்லி கூப்பிட்டுருந்தான். அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு 2-3 பேருக்கு பிடிக்கலங்கிறப்ப சத்யா ஒன்று கன்ஃபார்மாக நாமினேட் பண்ணியிருப்பான். இன்னொன்று யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ரஞ்சித் சார் 2. ஸோ வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ சாச்சனாவுடைய கேமாச்சும் சேஞ்ச் ஆகுது, இல்லை ஏதோ பண்ணுறா, இல்லை பிரச்சனை பண்ணுறா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? ஆனால் நீங்கள் ரஞ்சித் எடுத்துக்கிட்டாலும் சத்யா எடுத்துக்கிட்டாலும் ஒன்றுமே பேச மாட்றாங்க, அவங்களுடைய குரலை பதிவு பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பிக் பாஸ் வந்த காலத்துலேருந்து இவங்களுடைய அக்கப்போர் தாங்க முடியல. ஸோ அந்த லெவலில் ரஞ்சித்துக்கும் சத்யாவுக்கும் 2 ஓட்டு விழுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது கண்டிப்பாக வீட்டிலேருந்து மிச்சம் சாப்பிட்ருக்கான்னு சொல்லி அந்த குரூப் தான் போட்டிருப்பாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா சவுண்டுக்கும் 2, ஜாக்லினுக்கும் 2. ஸோ சவுண்டுக்கு 2 யார்? ஏன்னா எல்லாருமே இப்போது பெஸ்ட் ஆகிட்டாங்க சவுண்டுக்கு. ஸோ சவுண்டுக்கு இப்போ யார் போட்டிருப்பாங்க? மேபி கிளாஸை பார்த்துட்டு சரி ஒரு வட்டம் அமுச்சு பார்ப்போம் நாமினேஷன்ஸ்குள்ளே அப்படின்ற மாதிரி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வட்டம் எல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விஷால் தவிர. விஷால் தான் அந்த இதில் உள்ளே இல்லை. ராணவ் இருக்கான், முத்து இருக்கான், அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு இருக்கா, ஜாக்லின் இருக்கா, எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 2 பேருக்கு 2 ஓட்டு. ஸோ இவங்களுக்கு யார் போட்டிருப்பா அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் யோசிச்சோம் அப்படின்னா ஜாக்லினுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எதிரி அப்படிங்கிறது இந்த கோவா கேங்குக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக குத்திருப்பாங்க. ஓகே, அன்ஷிதா குத்திக்கிறது வாய்ப்பு இருக்குது ஜாக்லினுக்கு. சௌந்தர்யாவுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து ஒரு ஓட்டு போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்புறம் தர்ஷிகா. ஸோ
தர்ஷிகாவோட கிரிஞ்சு மூமெண்ட் லவ் இதெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள், விஷால் தப்பிச்சுட்டா தர்ஷிகா உள்ளே வந்துட்டா பாருங்கள், அவ்வளோ 2 ஓட்டு. ஸோ டோட்டலாக 34 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணியிருக்காங்க. 12 பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப், அதில் வந்து சாச்சனா லாஸ்ட் டைமில் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, நீயே வந்து பண்ணிக்கோ நான் முதல் கேட்டாங்க சொன்னாங்கல்ல, எனக்கு கேப்டன் கொடுத்துரு, நீங்களும் நாமினேஷன் போய் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து அவங்களே சரி நீயே பண்ணிக்கோ, நம்ம போட்டி போட்டு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு. ஏன்னா சாச்சனா நாமினேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா ஜெஃப் தான் கேப்டன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். மஞ்சரி, அப்புறம் வந்து ஆனந்தி, முத்து, ரயான், ராணவ், பவித்ரா, சாச்சனா, ரஞ்சித்து, சத்யா, தர்ஷிகா, சவுண்டு, ஜாக். ஸோ மொத்தம் 12 பேர். ஸோ இந்த 12 பேரில் யார் வெளியேறுவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தரமான சிறப்பான சம்பவங்கள் இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வாரம் 12 பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் அசால்ட்டாக சொல்கிறேன் நடக்கும், வாய்ப்பே இல்லை. இந்த வாரம் தூக்குனாதான் ஸ்பைஸ் அப் ஆகும் கேம். சும்மா வந்து உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ 2 அவுட் இதிலிருந்து. ஸோ 2 கன்ஃபார்மாக வெளியே போகுது. அது யார் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மஞ்சரிக்கு ஓட்ஸ் வந்துருச்சு, வாய்ப்பு கிடையாது. ஆனந்திக்கு வாய்ப்பு இருக்குது 1, முத்துக்கு வாய்ப்பு இல்லை, ரயான் நோ, ராணவும் வாய்ப்பு இல்லை, பவித்ராவும் ஒரு நாள் தப்பிச்சிருவாங்க, சாச்சனா கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க சிறுவண்டு, ரஞ்சித், சத்யா. ஸோ ஆனந்தி, ரஞ்சித், சத்யா, தர்ஷிகா, சவுண்டு, ஜாக்கு சேவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த 4 பேர் தான். இதில் டபுள் எவிக்ஷன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன், ரஞ்சித் ஆர் சத்யாலேருந்து ஒரு ஆள், தர்ஷிகா ஆர் நம்ம ஆனந்திலேருந்து ஒரு ஆள். ஸோ இந்த 2 பேர் வந்து எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதுதான் வந்து ஒரு டைமென்ஷன் ஆஃப் த கேமும் வந்து பாதிக்கப்படாமல் இவங்களுடைய கேமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கேமும் ஸ்பைஸ் அப் ஆகும் இந்த மாதிரி எவிக்ஷன் பண்ணாங்கன்னா, 2 எவிக்ஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து முத்துக்குமரன் அவர்களுடைய கேம் ரொம்ப டிசால்வ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் டவுன் ஆனாருன்னு சொல்லி, சனிக்கிழமை விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட அவருக்கு ப்ளஸ்ஸே பேச்சு திறமை தான், அந்த பேச்சு திறமையே கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆச்சு. சரியா, ஹாஸ்டல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி உழம்பிட்டு இருந்தார். சரியா, இன்றைக்கி கூட அதாவது ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்தது. ஏஞ்சி நின்று அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த திருட்டு பிரியாணி பற்றி பேச சொல்கிறப்ப அட்ரஸ் பண்ண முடியுது, அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க. என்னங்க நீங்கள் பிரியாணி வேணும்னா பிரியாணி கேட்குற மாதிரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கலாய்ச்சிட்டார். அப்புறம் சிவகுமார் போகிறப்ப கூட ரொம்ப தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அடுத்த தீபக் கூட வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இரவுகளில் உட்காந்துட்டு இந்த மாதிரி மக்கள் வந்து எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில, நல்லா இல்லைன்னா கை தட்டுறாங்க, அவனை ரோஸ் பண்ணாலும் கை தட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு பல்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்கு, சவுண்டு இவங்கெல்லாம் வந்து அப்பப்போ அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு கிராஃப். பட் முட்டு மெயின்டைன் பண்ண அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த கிராஃப், அது வந்து போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டவுன் ஆகிடுச்சு. அந்த டவுனான கிராஃபை எழுப்புறதுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக துணை போகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வாரம் குரூஷியலான வாரம், எல்லாரும் நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ சம்திங் ஹேஸ் டு டன், சம் ஒன் ஹேஸ் டு பெர்ஃபார்ம். ஸோ இன்னும் 2 வாரங்களில் நம்ம டைட்டில் வின்னர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 65 நாள் 66 நாளில், சரிங்களா? அதுக்கு மேலே போகாது. டைட்டில் வின்னர் இவங்க தான் அவங்க தான்லாம் குழப்ப முடியாது, அவங்க தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிரும். அது யார் மோஸ்ட் ப்ராபபிளி இப்போதைக்கு நமக்கு சென்ஸ் பண்ணுறது முத்துக்குமரன் தான். பட் இது மாறலாம், ராணவாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், ஜாக்லினாக இருக்கலாம். அது இன்னும் 2 வாரங்களில் நமக்கு வந்து அசால்ட்டாக புலப்பட்டுரும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.